உங்க பொன்னான வாக்கினை தேடி உண்மையை சொல்லி வாக்கு கேட்க வந்திருக்கோம். எங்களுடைய சின்னம் புல்லாங்குழல் சின்னம், எங்களுடைய சின்னம் புல்லாங்குழல் சின்னம். வாக்களிப்பு புல்லாங்குழல் சின்னத்திற்கு வாக்களிப்பு. ஏன் வாக்களிப்பு புல்லாங்குழல் சின்னத்துக்கு வாக்களிப்பு? ஆனா இரட்டையாள சின்னத்துக்கு வாக்கு கேட்டுக்கிட்டு லட்சம் பேர் போய்கிட்டு இருக்கா. திமுக சூரியன் சின்னத்துக்கு வாக்கை கேட்டுக்கிட்டு 50,000 பேர் போயிட்டு இருக்கா. நீ ஒரு ஆளுன்னு கத்துட்டு இருக்கிறான்னு கேட்கிறான். இதுக்கு ஒரு சின்ன காரணம், இதோ நிக்கிறே இந்த மாநகர போக்குவரத்து. இதுல 2 பேரும் சண்டை போட்டாங்க பாத்தீங்களா? ஒருத்தன் ஸ்ட்ரைக் பண்ணா, ஒருத்தன் நடு வீட்டுல வண்டியில போய்கிட்டு இருக்க பஸ்ல அப்படியே இறக்கி விட்டு எல்லாரையும் நீட்டி இறக்கி விட்டுட்டு காலி பஸ் எடுத்துட்டு போட்டான். என்னன்னு கேட்டா திமுக காரன் போராட்டம் நடத்துறானா? என்னன்னு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க சொல்லி, அதே உனக்கு 6% ஓட்ட போட்டு எதிர்கட்சி தலைவராக்குறானு உன் தங்கச்சிய ஓட்டு கேட்க போறியடா நாதாரி போன அந்த குழந்தைய ரோட்ல இறக்கி விட்டியடா. அப்ப தெரியடா உனக்கு இந்த மக்கள், அப்ப தெரியலையா? ஒரு மாநகர பேருந்த திடீர்னு 4 மணிக்கு இது போராட்டம் என்கின்ற ஒரு போராட்டத்தை பசுவாட்டு நிறுத்தும் போராட்டத்தை நடத்தின, அதை நடத்தி அதுல முன்னோர்கள் பிள்ளைகள் எல்லாரும் நடு ரோட்ல இறங்கி விட்டு போனீங்களா? அப்ப தெரியடா உங்களுக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுற மக்களே. அதுக்கு போராட்டம் நடத்தினா இவ்வளவு சம்பளம் ஏற்றி கேட்கிறாங்கன்னு சொல்லி அந்த சம்பளத்தை ஏற்றணும்னா டிக்கெட்டை ஏற்றணும்னு சொன்ன ஆட்சிக்காரன், ஆளுங்கட்சிக்காரன் டிக்கெட்டை ஏற்றுவானா, எதிர்கட்சிக்காரன் பந்து நடத்துவானா? நல்லா கேட்டுக்கீங்க கேள்வி. ஆளுங்கட்சிக்காரன் கீழே விடுவானா, எதிர்கட்சிக்காரன் தட்டி ஆட்சி விடுவானா? இவன் கொடுப்பானா 6 சிலிண்டர் இலவசமா, இன்னொருத்தன் கொடுப்பானா 4,000 ரூபாய் பணம். சரி, யார் வீட்டு பணத்தை கொடுக்க போறீங்க? யார் வீட்டு பணத்தை கொடுக்க போறீங்க? சிந்திச்சுக்கா. என்னைக்கு ஒருத்தன் பஸ்ல போற பஸ்ல வயசு பிள்ளைகளையும் முன்னோர்களையும் இறக்கி விட்டுட்டு அவன் என்னைக்கு ஸ்ட்ரைக் நடத்தினானோ அன்னைக்கு அவனை அடிச்சு ஓட விட வேண்டியவன். அது உன்னுடைய சங்கம் தான் நமக்கு, உன்னுடைய சங்கம் தானே அந்த ஸ்ட்ரைக்கை நிறுத்துச்சு. ஆனா அதே ஸ்ட்ரைக்கை சரி பண்ணணும்னா சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுத்து சம்பளத்தை ஏற்றணும்னு சொன்னா டிக்கெட்ல விலை ஏற்றுறான். டிக்கெட்டை விலை ஏற்றுன்னு சொன்னா திருப்பி ஸ்ட்ரைக்கு ஏன்னா டிக்கெட்டை விலை ஏற்றணும்னு கேட்கிறான். இது இந்த திமுக தான் பண்ண. அதே ஆர்ப்பாட்டம் பண்றவனே அவனு சரி எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றான்னு கேட்டா வண்டி ஓட்டுற கண்டக்டர் டிரைவர் சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்கிறாங்கன்னா சரி சம்பளத்தை ஏற்றணும்ன்றதுக்கு டிக்கெட் விலை ஏற்றுட்டான். டிக்கெட் விலை ஏற்ற வண்டி அனுப்பிச்சு விட்டா அதுக்கு என்ன பண்றான்? திருப்பி ஒரு ஸ்ட்ரைக் பண்றான். என்னன்னு கேட்டா ஏண்டா டிக்கெட் விலை ஏற்றுறோம்? ஏன்னா உங்க அப்பன் தாத்த சம்பாதிச்சு பணம் 6,62,000 பேர் இருக்க அதை சங்கத்துல இருக்கு கொடுக்க வேண்டியதோட டிபாசிட் ஏமாத்திட்டாங்க. பிள்ளைங்க 2 பேரா எப்படி சூரியனை சேர்ந்து மாத்தி ஓட்டு கேட்குது. ஊரில் போனா ஒருத்தன் கூட இல்லையா? பெரியவங்க ஓட்டு கேட்க வருவாங்க. பெரியவங்க போனா ஒருத்தன் கூட எந்த போறீங்கன்னு கேட்டா 200 ரூபாய் கொடுத்துருவோம் வாக்கு கேட்கறதுக்காக, அதாவது ஓட்டு கேட்கறதுக்காக 200 ரூபாய் கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா என் யாத்திரை ஓட்டு கேட்குது. ஓட்டு கேட்க போனா ஓட்டு கேட்கிறோம் 200 ரூபாய் கொடுத்து கூட்டு போடுறாங்க. ஒரு இதெல்லாம் முடிஞ்ச மாதிரி பஸ் ஆட்டோல கத்துனா அவனுக்கு ஓட்டு கிட்ட கொடுத்து ஓட்ட வாங்குறீங்க, கொள்ளாடுவீங்க. கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்க மக்களே. ஓடுற பஸ்ஸ நிறுத்தினவனே திமுககாரன், ஏண்டா சம்பளம் ஏற்றி கொடுத்தேன்னு சொன்னவனே திமுககாரன், எதுக்குடா டிக்கெட் விலை ஏற்றணும்னு கேட்டவனே திமுககாரன். ஆனா நடுவாக்க தங்கச்சி அந்த தங்கச்சி வரைக்கும் திமுககாரன். அவர் நம்மளை பார்த்தாதான் இருப்பாரு. அந்த பக்கம் ஐயா இருப்பாரு. என்ன பண்றது? நம்ம அப்படிதான் போற வேண்டிய காலம் இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்றி விட்ட திமுககாரன் நிறுத்தி விட்ட திமுக ஏற்றுமாறு போறீங்க பாத்தீங்க. திருப்பி உங்களை ஏமாற்றுவோம். நடு நாட்டுல பட்ட பழங்க இறக்கி விட்டு பெயர் கொண்டு விட்டு போறோம். அப்புறம் பஸ்ஸை நம்ம தள்ளிட்டு போறோம். இந்த மாதிரி சூழ்நிலை இந்த அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க. நான் போய் சொல்லலைங்க. இதெல்லாம் சொல்லி உண்மையா இவங்களுக்கு ராஜா நேற்று பேசலாம் பாரு. வேற புரிஞ்சுக்கிறீங்க. ஒருத்தர் பணத்தை இன்னொருத்தர் வார்த்தையில ஒருத்தர் பேசவே அவன் மனசுலே கிடையாது. ஊழியத்துக்கு அவருக்கு வித்தியாசம்
அந்தாண்ட வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு மூணு காரணம் தான் சொன்னேன். ஒண்ணு, 10 மணிக்கு மேல சாரா வைக்கிறான், அதை தடுக்கிறதுக்கு மக்கள் கிடையாது இந்த அரசாங்கம் நமக்கு தேவையில்லை. தடை செய்யப்பட்ட போதை பொருள் என்கின்ற ஒரு கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கான், அதை தடுக்கிறதுக்கு வக்கீல் இந்த அரசாங்கம் தேவையில்லை. சும்மா ஓட்டிக்கு போற ஆட்டோ டிரைவர்களை கூப்பிட்டு பயில போட்டு குட்டை திரும்புறான், அதனால இந்த அரசாங்கம் தேவையில்லை. ரேஷன் கடையில கொடுக்கிற அரிசி ஓசில கொடுக்கிறவங்க பூத்து போன அரிசியை கொடுக்கிறான். ஆனா பூத்து போன அரிசி ஓசில நம்மளுக்கு வரல. நம்ம அது ஒரு விலை கொடுத்துதான் அந்த அரிசியை வாங்குறோம். அதை இலவசமா தான் கொடுக்கிறான். அது பூத்து போன அரிசி. அந்த அரிசியை 2 ரூபாய்க்கு விற்கிறான், 20 ரூபாய்க்கு அதே அரிசியை இக்கிமாவா வாங்கிட்டு வரான். சிந்திங்க, இதனால யார் சம்பாதிக்கிறது? ரேஷன் கடையில் இலவச அரிசி என்கின்ற ஒரு தேர்வையில் அந்த அரிசியை அந்நிய மாநிலங்களுக்கு கடத்துவதற்காக இந்த எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து நடத்துகிற கூட்டு. இந்த கூட்டில் இருந்து வெளியேற வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால், உங்களுடைய பொன்னான வாக்கினை உள்ளாங்கல் சின்னத்தில் வாக்களியுங்கள். தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து, பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை எதிர்த்து 736 தொகுதியிலும் இளைஞர்கள் நிற்கிறார்கள். அந்த சுயேட்சை சின்னத்தை பார்த்து வாக்களியுங்கள். ஆட்டோ நண்பர்கள், கடை செய்யும் தொழிலாளிகள், வேலை செய்யும் கூலிக்காரர்கள் இவர்களெல்லாம் நல்லபடியாக ஒதுக்கி வருவார்கள். ஏனென்றால் ஒரு செலுத்துக்காரர் கொத்தனாரர் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறார், டாஸ்மார்க்கு போறார், அங்க 105 ரூபாய்க்கு கோட்டை குடிக்கிறார். குடிச்சிட்டு வெளியே வந்தோம், நம்ம அழகான காவல்துறை வாயில ஒரு பீட்டிய சொருவோம். அந்த பீட்டிய சொருவோம் 2000 ரூபாயை பிடிக்கிறார். இந்த அரசாங்கம் தான் பண்ணுது. இந்த மாதிரி புரிஞ்சு இந்த புரிஞ்சுங்க நமக்கு இலவசமா கேஸ் கொடுத்துறாங்களா? உங்களை யாரையா கேட்டா இலவசம்? எதுக்கே தெரியுங்க இலவசம்? முதல்ல சட்டத்தை சரி பண்ணியா? பெஞ்சாலிக்கிறீங்க புரியா? 10 மணிக்கு மேல சாராவிக்கிறீங்க புரியா? 1 நம்பர் நாட்டு இருக்கிற அவங்க புரியா? இதெல்லாம் நிறைய பாமர மக்கள் வந்து சாவுறாயா? காலையில பிள்ளைக்கு பால் இல்லாம தட்டுது, அம்மா தூக்கு தட்டு தெரியா? என்னன்னு கேட்டா, புருஷன் ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்ச காசை எடுத்துட்டு போய் 1 நம்பர் எழுதி போட்டுட்டா, அதனால என் பிள்ளைக்கு பாருங்க. ஆட்டோ எடுத்து வச்சு எங்க பார்த்தாலும் சீட்டு கேட்டு நடக்குது, எங்க பார்த்தாலும் நடக்குது. ஒவ்வொரு லிமிட் நடக்குது. ஏசி, டிசி, இன்செக்ட், அடிஷனல் கமிஷன் வந்து எல்லாருக்கும் மாமூல் கொடுக்குறான். தீவா தெரியும், தீவா தெரியுது. மாமூல் கொடுத்து ஜூன் நடத்துவா. ஆனா ஆட்டோல ஒரு 3 பேரை வச்சு ஓட்டி மேல நடக்க போடுவோம். இன்னைக்கு இந்த கொரோனா டைம்ல இவ்வளவு பேரும் கஷ்டப்பட்ட ஆட்டோ ஓட்டு தொழிலாளிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அவங்களுக்கு பர்மிட் விட்டு கொடுத்தாரா? நீ முதல்ல அவங்களுக்கு பர்மிட்டுக்கு ஒரு 4 மாசம் டைம் கொடுத்தாரா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து திருப்பி ஓட்டு போட்டு இவங்களை உட்கார வச்சு திருப்பி பர்மிட்டுக்காக 10 கண்டு வச்சு வாங்கி அந்த கண்டு வச்சு கட்டி திருப்பி ஆட்டோக்கு உட்கார வச்சுருவாங்க. சேர்த்து 6 மாசமா சாப்பிடாத மனுஷன் அவன் பேர் வரணும்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பேர் வர்றதுக்கு திருப்பி 6 மாசம் ஆகுங்க. அந்த 6 மாசம் கூட அவனுக்கு டைம் கொடுக்க முடியல. ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒரு பர்மிட்டுக்கு, ஒரு எஃப்சிக்கு ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் ஆட்டோ தொழிலாளர்களே சற்று சிந்தியுங்கள். இன்னைக்கு கொடுக்கிற 500 ரூபாய் நாளைக்கு காலையில நம்மளுக்கு போகணும்னா ஒரு பெட்டிஷன் கரெக்டா ஆட்டோ நம்பரை போட்டு ஒரு பைல போட்டு டிக்கெட்டை வேலை கொடுத்துருவான். நீ கொடுக்கலன்னு வச்சுக்க, அது ஆட்டோமேட்டிக்கா எஃப்சி போகும்போது மெயினா ஓமோ வைக்கிற அளவுக்கு இருக்கு. மெயினா இதை நீ கட்டி முடிச்சாட்டா நமக்கு எஃப்சி மெயினாடுவான். உஷாராண்டுவாங்க. ஒருத்தன் கார் வாங்குறான், அந்த காரை வாங்கி ஓட்டுறதுக்கு ஆர்சி புக் வாங்குறான். ஆர்சி புக் வந்து ரோட் டாக்ஸ் கட்டும். இதெல்லாம் கட்டி போறான். கொலையே பண்ணல, அவங்க மேல ஒரு கொலை வழக்கு. என்ன கொலை வழக்கு?
நீ கொலை பண்ணுல, அதனால நீ பணத்தை கட்டலான்றான். அதுக்கு பேருதான் இன்சூரன்ஸ். நீ ஒருத்தர் கொலை பண்ண போறதே இல்ல, ஒருத்தர் இடிக்க போறதே கிடையாது. ஒருத்தர் இடிச்சா தானே அவனுக்கு இன்சூரன்ஸ். நான் கேட்கிற இந்த மாநிலத்தை அரசாங்கத்தையும் இந்த காவல்துறையும் கேட்கிறேன். நான் தான் போன வருஷம் இன்சூரன்ஸ் கட்டல, இந்த வருஷம் வரைக்கும் எவ்வளவு இடிக்கவே சாவடிக்கீங்க. அதே பணத்தை திருப்பி மாற்றி போட வேண்டியது, திருப்பி கட்டுன்ற எதுக்கு? அப்ப எங்க மாதிரி இந்த மாதிரி பணவரை தொழிலாளிகள் பணத்தை கொள்ளடித்து நீ ஓசல இலவசமாக்கிருந்து கிரைண்டர் கொடுத்த கல்லு ஓட மிஷின் ஓடாது, மிஷின் கொடுத்த பேர் ஓட டபா ஓடாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க மக்களே. நம்மை ஒழுங்காக சிந்தனையாக சிந்திக்க வேண்டும். இந்த மாநிலத்திற்கு ஒரு மாற்றம் வேண்டும். மாற்றம் வேண்டும் என்றால் வாக்கை மாற்றி போட வேண்டும். வாக்கை மாற்றி போட்டால் தலையெழுத்தை மாற்ற முடியும். யாராவது சுதந்திரமா போக முடியாதா? ஒரு பக்கம் அப்படி போனாலே போதும். ஒரு பக்கம் பிபிஎஸ் சொல்லுறான், ஒரு பக்கம் பிஎஸ் சொல்லுறான். இது ரெண்டும் சரி குட்டகுழுவில அவன் வந்து ஆட்டோ வண்டிகளை விட்டுறோம், குடியார வண்டியை விட்டுட்டு வண்டியா இருக்க டூ வீலர் இருக்க அவன் பின்னாடி போலீஸ் சார் ஒயிட் பேப்பர் பார்த்தாரு, அவன் போயிட்டாரு, நீ நாளைக்கு வாங்குவான். திருப்பி சாயந்தரம் போவான், சார் இப்பதான் டியூட்டி போயிட்டு போயிட்டாரு, நீ கேரியில வாங்குவான். இப்படியே வந்து 40,000 ரூபாய் போடும். ஒவ்வொரு தொழிலாளி பேச முடியாத கேட்க முடியாத விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த நாட்டில் வெள்ளக்கார ஆட்சி நடக்குது. அவனை கல்லூரி அவனை கொலை குற்றமா பண்ணிட்டான். கொலை பண்றவனு கொள்ளை அடிக்கிறவனு காவல்துறைக்கு தெரியாத ஒருத்தவங்க கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பங்கு. கொலை பண்றது பங்கு. ஏயா முன்னாடி ஒருத்தன் கொலை பண்றா, 3 நாளா தேடிட்டு இருக்க, 4வது கோர்ட்ல சொல்றாங்க. எப்படியா சொல்றாங்க? ப்ரீவியஸ் அக்யூஸ், ஏரியாவுடைய ப்ரீவியஸ் எக்ஸஸ், இப்படி சம்பந்தப்பட்ட அக்யூஸ்கள் கொலைகாரன் இருக்கா, அவனை அடைக்க முடியல. இவர் கிரைண்டர் கொடுக்க போறாரா, இவர் வந்து என்ன கேட்டாரு சீல்டு கொடுக்க போறாரு. முதல்ல நாட்டுல சட்ட ஒழுங்கை சரி பண்ணுங்க. இந்த சட்ட ஒழுங்கை சரி பண்ணுங்க. சொல்றதுக்கு 10,000 பணம் கொடுக்க வேண்டியிருக்கீங்க. மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நான் 10,000 ரூபாய் பணத்தை கட்டிதான் வரேன். ஓட்டு கேட்கல, நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா விழிப்புணர்வா இருங்க. உங்க சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கின்றத முதல்ல பாத்துக்கீங்க. நம்மளாம் தன்மானத்தோட வாழணும். தன்மானத்தோட வாழணும் நீங்க முடிவு பண்ண உங்கள் வாக்கு பிள்ளாடி வச்சிருந்தோம். எந்த நேரத்தில் என்ன கூப்பிடுறாங்க, நீங்க ஓட்டு போட்ட, நீ ஜெயிக்கிற, அதை பத்தி நீங்க, ஆனா நான் உனக்கு ஓட்டு போட்ட அப்படி என்ன கூப்பிடுங்க. எத்தனை மணி நேரம் நிற்பேன்? ஓட்டுக்காக இல்ல, தர்மம் தலை காக்கணும், தைரியமா இருக்கணும், முழுவதும் சாயாம இருக்கணும். நம்மளுடைய விருந்து இன்று ஒவ்வொரு கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம வரணும். எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஒரு நாளைக்கு. இந்த பிரச்சனைகளை எதுக்காக? நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அதனால பல பிரச்சனையை சந்திக்கிறோம். சரி, ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்கேன், டாஸ்மார்க்கு போனா அங்க குடிச்சிட்டு வீடு போயிடலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளை அகற்றவும், திராவிட கட்சிகள் குடியார கட்சிகளை அகற்றவும், இந்த இந்துக்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் இந்த தீவிரவாதிகளை ஒடுக்கவும், முன்னுரிமை சின்னம் புல்லாங்குழ சின்னத்தில் வாக்களித்து கிருஷ்ண பரமாத்மாவின் சின்னதாம் புல்லாங்குழ சின்னம் சின்னத்தை பார்த்து வாக்களியுங்கள். கேள்வி கேட்க ஆரம்பிங்கள். 11 ஓட்டு போட்டீங்க என்றால் அவன் எப்படியாப்பட்ட அப்பாட்டாக இருந்தாலும் அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம துணிச்சலா இருங்கன்றத உங்களுக்கு எனக்கு போடாது. நீங்க ஆடி சேகரிக்க ஓட்டு போடுங்க. ஆனா காசு வாங்காம போட்டு ஆடி சேகர கூப்பிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க. அந்த ஸ்டாலினுக்கு ஓட்டை போட்டு ஓட்டு போடுங்க, ஏண்டா எனக்கு ரோடு போடுறேன்னு கேளுங்க. எப்ப நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்களுக்கு வெற்றி. நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். நம்மளுடைய சட்ட ஒழுங்கு போதைப் பொருட்களை தடுக்க வேண்டும், கொலை குற்றங்களை தடுக்க வேண்டும், பாலியல் பலாத்காரங்களை தடுக்க வேண்டும். இதை தடுக்க வேண்டும் என்றால் முதல்ல கஞ்சாவை ஒழிக்கணும். இரண்டாவது அத்துமீறி டாஸ்மார்க்கு ஒழிக்கணும். 10 மணிக்கு மேலதான் அடிக்கிறான். கேட்டா அப்பதான் வியாபாரம் பருவருப்பா போதான். பகல்ல போய் சரக்கு வாங்கினா சைடிஸ்க்கு சுட்டு இருக்க மாட்டேது. ஆனா 10 மணிக்கு மேல போன சைடிஸோடு சேர்த்து கொடுக்கிறான்.
அதுக்காக நான் நைட்டு 10 மணிக்கு கலக்கடிச்சு நேரம் எங்க போறோம் தெரியுமா? நம்ம கோட்டூர் திருச்சி இறங்குற உடனே ரைட் ஒயின் ஷாப். அடடா என்னமா நடக்குது அந்த பேசி கருத்து இல்ல. நானும் குடும்பமாறு புகாரு கொடுத்து தயாராக கொடுத்தேன். இன்னும் வரைக்கும் இருக்கிறான் அவன். நான் கொஞ்சம் சின்ன இருக்கிறதுனால என்னை விட்டா இதை எனக்கு கொண்டுருவான். இந்த மாதிரி எத்தனை பேர் அவன் வேலை பார்த்திருக்கான்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு காவல்துறை பணிவு. இந்த காவல்துறை வேண்டாம். நீ அம்பத்தூர்ல நடக்கிறத கொண்டு வந்து இங்க சொல்ற. அம்பத்தூர்ல நடந்தாலும் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தாலும் அதுக்கு தலைவர் யாருன்னா இப்ப இருக்கிற இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் தான். காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தான் தப்பு. அவர் மேலதான் இந்த புகார். அவர் தான் அக்யூஸ்ட். தனக்கு விற்க சொல்றது அவர் தான். கெண்டா விற்க சொல்றது அவர் தான். 1 நம்பர் லாட்டரி விற்க சொல்றது அவர் தான். கொள்ளை விற்க சொல்றது அவர் தான். கொலை பண்ண சொல்றது அவர் தான். போட்டுக்கிற மேல வழக்கு நான் தான் சொல்றேன். வழக்கெல்லாம் உண்டுதான். எவன் ஒருவன் தப்பு செய்கின்றானோ குற்றம் செய்வதற்கு வழிவகுத்து கொடுப்பவன் தான் தலைவன். அதை தடுக்கத்தான் நீ முதலமைச்சராக. அதனாலதான் உங்ககிட்ட கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்கு. அதை சரிவர வேலை வாங்க முடியல. அதனால அது தப்பு பண்ணு. அதை முதல்ல மாற்று. அதுக்கப்புறமா நீ மக்கள்கிட்ட ஓட்டுக்கு தனியா வாழ்ற. உங்களுக்கு நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரை கேட்கிற. நீ உண்மையான ஒரு ஆளா இருந்து நீ மக்களுக்கு சேவை செய்திருந்தா நீ என்ன பண்ணணும்? 200 ரூபாய் கொடுத்து கூட்டு வரக்கூடாது. நீ ஒரு ஸ்டோரி லைன்ல போட்டு டிவில நியூஸ்ல வருது. இயற்கைக்கு ஓட்டு போடுங்க சொல்லு. என்னுடைய கழக பொறுப்பாளர்களே, வட்ட செயலாளர் ஒன்றுமுருகரே, மாவட்ட செயலாளர் தொண்டுமுருகரே, யாரும் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டாளர்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. உண்மையில சொல்ற ஒருத்தவங்க இருக்க மாட்டான். உங்களோட போலீஸுக்கு வேலையே கிடையாது. இன்னைக்கு வர சொல்லி எல்லாம் போலீஸ். எதுக்கு? நீ யாரு சேர்க்கிற காசு கொடுத்து அதுக்கு வேலையை வைக்கிற போலீஸ். நீ வாட்டில வாய ஒருத்தவங்க சட்டம் பண்ண மாட்டான். உண்மையில ஸ்டாலின கூட யாருமே சட்டம் என்ன சட்டம் பண்றாங்க பத்தியா? நான் தனியாதான் ஓட்டு கேட்கிறேன். சட்டம் பண்ண மாட்டான். நீ அப்படி போய் பாரு, வரமாட்டான். 2வது, ஓட்டுக்கு யாரும் பணம் கொடுக்காதீர்கள், பணம் வாங்காதீர்கள் அப்படின்னு நீ ஒரு சட்டத்தை கொடு. இந்த தேர்தல் கமிஷன் இருக்கு. தேர்தல் கமிஷன் இன்னைக்கு பார்த்தேன். ஒருத்தர் சோறு வாங்கிட்டு போறான். அந்த மூட்டையை சமைச்சு வண்டியில சுகியா பாரு, சுகி தானே அதை போறான். அவனை நிறுத்தி அந்த சோத்து மூட்டைக்குள்ள கேமரா விடுறான். கேமரா விட்டு அந்த சோத்துக்குள்ள தயிர் சோறு இருக்கா சாம்பார் சோறு இருக்கான்னு பாக்குறான். ஆனா பாருங்களா, தண்டா பணம் கொடுக்குறான். அவனை விட்டான். கேட்டா டீம் நம்பர் 1, டீம் நம்பர் 2, டீம் நம்பர் 3 எந்த துபாயில் போன இருக்காது. நீ போன் அடி எடுக்காது. அப்படியே இந்த போன் எடுத்து அந்த டீமுக்கு தகவல் போட்டுக்குள்ள துட்டு குத்த தூக்கிட்டு போய் கண்டுபிடிச்சானு அவனை கூட்டு போய் மொத்த மேல போட்டு அடிக்கிறான். இந்த வளர்மதி கதை பாருங்க. ஓட்டு பணம் வைட்டு 10 பணம் கொடுக்குறான். அண்ணா திமுக வளர்மதியை தகுதி நீக்கம் பண்ணுவீங்க. நீ உனக்கு சூப்பாட புடிச்சு கொடுத்தாங்க. தகுதி நீக்கம் பண்ண வேண்டியதானே? பண்ண முடியாது. நீ பண்ண முடியா உடனே தகுதி மாற்றுவாங்க. மக்கள் வேட்பாளருக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கின்ற இடைத்தரகர் தான் தேர்தல் கமிஷனர். முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வேட்பாளர்களுக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கின்ற இடைத்தரகர் தான் தேர்தல் கமிஷனர். அவர் சரியான ஒரு வேலையை செய்தார் என்றால் எதுக்கு விட்டு கொடுக்க போறா? ஏன் விட்டு கொடுக்கிறான்? நீ கரெக்டா வேலையை செய்யல. தேர்தல் கமிஷன் கரெக்டா கடுமையான வேலையை செய்வோம். இந்த சுவில சோரத்துக்கு போறவங்க, இந்த ஹோட்டலுக்கு சாப்பாடு கொண்டு போறது புடிச்சு பாவம் அவன் பொறுப்புல மந்திர போறாரு.